வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, வயிற்றுப்போக்கு, அதாவது டயரியான்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்போக்கு. இந்த வயிற்றுப்போக்கு வந்துருச்சுனாலே நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினச்சாலும் அங்கே போக முடியாது. ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னு நினச்சா அன்றைக்கி ஆஃபீஸ் லீவ் எடுக்கிற மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இயற்கை மருத்துவத்தில் என்ன தீர்வு அப்படின்றத பார்க்கலாம். இந்த இயற்கை மருத்துவத்தில் இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு எலுமிச்சம்பழம் சாறு, அதாவது ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. ஒரு தேவையான அளவுக்கு கொஞ்சம் இஞ்சி, மிளகு பவுட்ரு. இப்போ மிளகை வீட்டில் இருந்துச்சுன்னா பவுட்ரு பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா மிளகு பவுட்ரு பாக்கெட்டாகவே கிடைக்கிது. இந்த 3 விஷயந்தான். இப்போ இதை எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் எலுமிச்சத்தை எடுத்து நீங்கள் சாறை பிழிஞ்சுக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் எலுமிச்சம் சாறை எடுத்துக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிங்கன்னா சாறு வரும். அந்த சாறை எடுத்து ஒரு 3 டீஸ்பூன் எலுமிச்சம் சாறை எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே இஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா அது நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆயிரும். அந்த பேஸ்ட்டு ஒரு 3/4 டீஸ்பூன், அதாவது ஒரு 3/4 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு பவுட்ரு. நம்ம மிளகை பவுட்ரு பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, இந்த மிளகு பவுட்ரு. இப்போ இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3ஐயும் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம இந்த 3, அதாவது எலுமிச்சம்பழ சாறு ஒரு 3 டீஸ்பூன், ஒரு 3/4 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, இஞ்சியை நல்லா பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிட்டிங்கன்னா இஞ்சி பேஸ்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு பவுட்ரு. இந்த 3ஐயும் நீங்கள் ஒரு சின்ன பவுலில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3ஐயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ அந்த வயிற்றுப்போக்கு ஸ்டார்ட் ஆச்சோ அந்த உடனே நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த உடனே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வயிற்றுப்போக்கு குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் எடுத்துக்கிட்டதுலேருந்து இப்போ நான் ஒரு 8 மணிக்கு நான் அதை எடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா, அடுத்து ஒரு 11 மணி, அதாவது ஒரு 2.5 மணி நேரம் அல்லது 3 மணி நேரத்துக்குள்ளே அடுத்து ஒரு முறை திரும்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. திரும்ப அதுலேருந்து ஒரு 2 மணி நேரம் அல்லது ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே ஒரு நாளைக்கு 3 முறை நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும், உங்களுடைய வயிற்றுப்போக்கு முழுமையாக குறைஞ்சிருங்க. இந்த மாதிரி ரொம்ப வயிற்றுப்போக்காக இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு நாளைக்கு 4 தடவை கூட எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. நீங்கள் ஒரு முறை 2 முறை இதை நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதை நீங்கள் சாப்பிட்டிங்கனாலே போதும், இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கனாலே போதும், உங்களுடைய வயிற்றுப்போக்கு முழுமையாக குறைஞ்சிரும். ஒரு முறை 2 முறையிலேயே உங்களுடைய வயிற்றுப்போக்கு குறைஞ்சிரும். ரொம்ப அதிகமாக வயிற்றுப்போக்கு இருக்குன்றவங்க ஒரு 4 முறை எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.